2022 அப்போ நான் ஒரு போஸ்ட் எழுதினேன். அந்த பீரியட்லலாம் நான் Facebookல ஆக்டிவா கிடையாது. ஒரு ப்ரொஃபைல் இருந்துச்சு. பட் நான் அத டெலீட் பண்ணிட்டேன். லாக்டவுன் பீரியட்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு போஸ்ட் நான் ஒண்ணு எழுதுவேன். எழுதி WhatsAppல ஸ்டேட்டஸா வப்பேன். அதோட நம்ம வேலைய வந்து நம்ம நிறுத்தியாச்சு. இப்ப தான் இங்கலாம் வந்திருக்கோம். அந்த போஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன் நீங்க பாருங்க. இது வந்து ஒரு ஆள பத்தி நான் விமர்சனம் பண்ணி நான் வந்து எழுதின ஒரு போஸ்ட். நீங்க டேட் பார்க்கலாம். அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி 2022. கிறிஸ்தவ பாடல்கள் ஏன் பாடப்படுகின்றன? படைத்து வாழ்வளித்து காக்கும் கடவுளான இயேசுவை புகழ. நீங்க ஒரு மதம் சம்மந்தப்பட்டு நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறீங்கன்னா, அந்த பாட்டிற்கான நோக்கம் என்னன்னா, கடவுள புகழ்றதுக்கு தான் நீங்க வந்து பாட்டு வந்து எழுதுவீங்க. ஆனா, இன்றைய கிறிஸ்தவ பாடலை பாடும், ஆடும் நபர்கள் சுயதம்பட்டம் அடிப்பதில் தமிழ் சினிமாக்காரர்களை மிஞ்சி விடுவார்கள் போல் இருக்கிறது. ஒரு சினிமா ஸ்டார் ஒரு பாட்டு பாடி, அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுறார்ன்னா, இட் இஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். ரைட். ஆனா, கடவுள பாடுறவங்க அப்படின்றவங்களுடைய பர்ப்பஸ் வந்து, அவங்க கடவுள மட்டும் தான் பாடுவாங்க. அவங்களுடைய கோல் கடவுள். ஆனா, இன்னைக்கு தமிழ் கிறிஸ்டியானிட்டில நாங்க கடவுள பாடுறோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க எல்லாருமே, அவங்க சினிமாக்காரன மாதிரி தான் தங்கள காமிச்சுக்கிறாங்க. கடவுளை பாடுகிறேன் என்பவனுக்கு ஹெலிகாப்டர் என்னத்துக்கு? ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஜான் ஜபராஜ். நீங்க பார்த்திருக்கலாம். லாஸ்ட் ஒரு 3 நாளா இவர் தான் நியூஸ்ல போயிட்டு இருக்காரு. என்ன நியூஸ்? 2 சின்ன பொண்ணுங்கள இவர் அபியூஸ் பண்ணாரு. அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இப்போ போக்சோல அவர புக் பண்றாங்க. ஐயாவ தேடிட்டு இருக்காங்க. ஐயா ஓடிட்டாரு. இந்த போஸ்ட் என்ன அப்டின்னா, இவரு ஒரு சாங் ஒண்ணு ரிலீஸ் பண்றாரு. அந்த சாங்கினுடைய ப்ரொமோ வீடியோல இவரு ஹெலிகாப்டர்ல வந்து இப்டி லேண்ட் ஆவாரு. இது ஏதோ ஒரு சினிமா ட்ரெய்லரோ, ஒரு சினிமா ப்ரமோஷனோ கிடையாது. ஒரு கிறிஸ்தவ பாடல். திருப்பி சொல்றேன். கடவுளை புகழ்ந்து பாடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்டின்னு சொல்லி உள்ள வந்த ஒருத்தர், இப்போ ஒரு ஹீரோ மாதிரி, ஒரு சினிமா ஹீரோ மாதிரி ஒரு என்ட்ரி குடுத்து உள்ள வராரு. இது எனக்கு ரொம்ப ஒரு கன்சர்னிங்கா இருந்துச்சு. இந்த விஷயத்த பத்தி ஜான் ஜபராஜ் அப்டின்ற இந்த ஒரு ஆள் ஒரு ஃப்ராட் அப்டின்னு சொல்லி நான் லாக்டவுன் பீரியட்லருந்து நான் பேசிட்டு இருக்கேன். கோவிட் லாக்டவுன் இருந்துச்சுல்ல, அப்ப இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இது ஒரு டிப்பிங் பாயிண்ட்ன்னு சொல்லலாம்ல. ஒரு சினிமாக்காரனுக்கு தன்ன புரமோட் பண்ணிக்க வேண்டிய தேவ இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவர் அப்படியே பறந்து வரணும். அப்படியே பாஞ்சு வரணும். பட் கடவுள பாடுறவனுக்கு இதெல்லாம் எதுக்கு? அப்படின்றது தான் என்னுடைய ஒரே கேள்வியா இருந்துச்சு. நான் அடுத்து கீழ போட்டிருப்பேன். பெண்கள் தந்த பொருளுதவியால் தன் வாழ்வில் அலைந்து திரிந்து பிரசங்கம் செய்தவர் இயேசு. நீங்க பைபிள படிச்சா உங்களுக்கு தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி பண்ணது எப்படின்னா, அவர் பூமியில வாழ்ந்தப்போ, அவருக்கு பைனான்ஷியலா வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இருந்தாங்க. யாருன்னா, பெண்கள். இந்த மாதிரி அவங்க தான் அவருடைய எவ்ரிடே நீட்ஸ வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி இன்னொருத்தருடைய தயவில் அவங்க குடுத்த பணத்த வச்சு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான், நான் பாடுறேன், யார பாடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் வரான்ல, அந்த நபர். அதே மாரி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இன்னொரு இடத்துல பேசியிருப்பாரு. நரிக்கு வந்து குழி இருக்கு, பறவைக்கு வந்து கூடு இருக்கு. ஆனா எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. தல சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல அப்படின்ற மாரி பைபிள்ல ஒரு வேர்ஸ் உண்டு. ஸோ அப்படி எளிமையாக வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். நாங்க அவங்கள பத்தி பேசுறோம். நாங்க அவங்கள பாடுறோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க இன்னைக்கு வானத்துல பறந்து வராங்க. யார் காசு? அதான் எங்க மேட்டரே. இப்போ நீங்க ஒரு காசு சம்பாதிச்சு, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி, நீங்க ஒரு பெரிய ஆள் ஆகுறீங்க. நீங்க எதுல வேணா வரலாம். பிரைவேட் ஜெட்ல கூட நீங்க வரலாம். யாரும் உங்கள கேட்க மாட்டாங்க. ஆனா, இது யார் காசு? அப்டின்னா, நான் கடவுள பாடுறேன். நீ எனக்கு காசு குடு அப்டின்னு சொல்லி, ஏழை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி வச்ச, அவங்க கிட்ட இருந்து திருடிய பணம் இது. அப்போ ஒருத்தன் கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கி தான் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்டின்னா, அதனுடைய பொறுப்பு அதிகம் இல்லையா? அப்ப நீங்க ஒரு கடவுளுக்கு சேவ பண்றேன். அதுக்கு நீ காசு குடு அப்டின்னு சொல்லி, ஏழை மக்கள் கிட்ட காசு வாங்கிட்டு, இவங்க பறந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கன்சர்னிங்கா இருந்துச்சு. நான் அடுத்து பேசியிருப்பேன். ஏமாந்த மக்களிடம் காசு வாங்கி, ஆடி காரும், ஹெலிகாப்டருமாக சுத்திக் கொண்டிருக்கும் இந்த ஜான் ஜபராஜ் சல்லிப்பய. தமிழ்நாட்டு சர்ச்சுகளில் இன்று ஏக பிரபலம். அவன் பாடல்கள் தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் பாடப்படுகிறது என்பதை விட அக்கிரமம் வேறு உண்டா? இதில் எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் என அப்பட்டமாக ஏமாற்றித் திரியும் இந்த வஞ்சகனை வாழ வைப்பது தமிழ் கிறிஸ்தவ மக்குகள். அழகாக பாடிவிட்டால் போதும் அவன் பின் ஆட்டு மந்தைகள் போல் திரியும். இந்த மக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தின் சாபக்கேடுகள் அப்படின்னு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த போஸ்ட் நான் WhatsAppல நான் இத ஷேர் பண்ணப்போ, எனக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துச்சு. WhatsAppல யாரு பார்ப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க. என்னோட குளோஸ் ஃபிரெண்ட்ஸ், என்னோட குளோஸ் ஃபேமிலி. அங்க இருந்து எனக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு. "நீ எப்படி அவர பத்தி நீ பேசலாம்? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உன்னால அந்த மாரி பாட முடியுமா? நீ எப்படி அவர் வந்து கடவுளுக்கு பணி செய்றதுக்காக வந்திருக்காரு."
அப்படின்னு சொல்லி எனக்கு என்னைய பல பேர் எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? ஹி இஸ் அ ரேபிஸ்ட். சின்ன பசங்கள ரேப் பண்ற அளவுக்கு, சின்ன பசங்க மேல கை வைக்கிற அளவுக்கு ஒரு கேவலமாக மாறிப்போன ஒரு பொறுக்கியாக இன்னைக்கு மாறி நிற்கிறார். ஜான் ஜெபராஜ் என்கிற நான் என்ன சொல்லன்னு தெரியல. லெட்ஸ் ஸ்டாப் அட் திஸ். இந்த போஸ்ட்ட நான் ஏன் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் அப்டின்னா, இது இன்னைக்கு நடந்த பிரச்சனை கிடையாது. ஜான் ஜெபராஜ் ஒரு ஃப்ராட் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்ச விஷயம். என்ன மாரி பல பேர் பேசியிருக்காங்க. மக்கள் கிட்ட காசு வாங்கி, இவரு வானத்துல பறந்து வராரு அப்டின்றத பார்த்தோனே, அது ஒரு கிளியர் இண்டிகேஷன். இது ஒரு சரியான ட்ராக்ல போகல அப்டின்ற மாரி எனக்கு அப்பயே தெரிஞ்சது. அத நான் பேசியிருந்தேன். இப்போ இவரு ஜான் ஜெபராஜ் எங்க போய் சேருவார்ன்னு நம்ம நெனச்சோமோ, அங்க போய் சேர்ந்திருக்காரு கரெக்ட்டா. இப்ப லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவே ஜான் ஜெபராஜுடைய நியூஸ் அதிகமா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னா, அவரோட ஒய்ஃப அவரு டிவோர்ஸ் பண்ணிட்டு, அவரோட ஃபேன் அவரோட ஃபேனா இருந்த ஒரு பொண்ண வந்து, அவங்க கூட இவருக்கு அஃபயர் இருக்கு அப்டின்னு சொல்லி, இவரு அவங்கள மேரேஜ் பண்றதாக இவரு வாய்ஸ் நோட்டே அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வாய்ஸ் நோட் வெளிய வந்திருந்துச்சு. அப்போ ஒய்ஃப வந்து டிவோர்ஸ் பண்றாரு. டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ ஆரம்பிக்கிறாரு. இத பத்தி நான் பேசணும்னு நெனச்சேன். ஆனா, இது வந்து ஒரு பெர்சனல் ஸ்டோரின்னு நெனச்சு நான் விட்டுட்டேன். ஆனா, இதுவுமே இப்ப இந்த கேஸ், இந்த போக்சோ கேஸ் வந்து யார் வெளிய கொண்டு வந்தாங்கன்னா, ஆக்டிங் கிறிஸ்டியன் தமிழ் அப்டின்ற ஒரு சேனல் இருக்கு. அதுல சார்ல்ஸ் அப்டின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் வந்து இந்த மாரி கிறிஸ்தவத்துல இருக்கிற ஃபேக் பாஸ்டர்ஸ் பொய்யா மக்கள ஏமாத்துவாங்கல்ல, அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அவருக்கு பெர்சனலா ஒரு சில விஷயங்கள்லாம் WhatsAppல அனுப்பிச்சு, "நீங்க இதெல்லாம் பேசுங்க அண்ணா" அப்டின்னு சொல்லி, நான் அவருக்கு வந்து கன்டென்ட்லாம் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால. இந்த விஷயத்த அவர் தான் வெளிய கொண்டு வந்தாரு. இந்த போக்சோ விஷயத்த, இந்த மாரி பொண்ணுங்கள அபியூஸ் பண்ண மேட்டர வந்து வெளிய கொண்டு வந்தது அண்ணன் தான். அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அத நான் கீழ போட்டு வைக்கிறேன். நீங்க இத முடிச்சுட்டு அத பார்த்துருங்க. அதுல அண்ணன் பேசியிருப்பாரு. ஏன் நான் இத பண்ணேன்? ஏன் நான் அந்த கேஸ் குடுத்தேன் அப்டின்றதுக்கு அவர் ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. ஜான் ஜெபராஜுக்கு வந்து இந்த மாரி ஒரு பொண்ணு கிடையாது. இந்த மாரி பல பெண்கள் கூட அவருக்கு கான்டாக்ட் இருக்கு. இவரோட சர்ச்சுக்கு வர்ற பெண்கள் எல்லாருமே திருமணமானவங்க. திருமணமான பெண்கள் கூட சர்ச்சுக்கு வர்றவங்க கிட்ட இவரு இந்த மாரி நெறைய பேர்கிட்ட இவருக்கு கான்டாக்ட் உண்டு அப்டின்ற மாரி அவர் பேசியிருப்பாரு. அடுத்து அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்கலாம் விபச்சாரிகள். ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆயிருக்கு. ஆனா, இவன் கூட வந்து படுக்குற ஒரு வேசிகள் அப்டின்ற மாரி பேசியிருப்பாரு. ஸோ, அந்த மாரி பெண்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, அவங்க வேசிகள். அவங்க தெரிஞ்சு ஒருத்தங்கிட்ட போறாங்க. அவர் தன்ன பாஸ்டர்ன்னு சொல்லிக்கிட்டாலும், இந்த மாரி பொறுக்கிட்டு திரியிறாரு. ஆனா, அவர்கிட்ட போறாங்க. இந்த பெண்கள்லாம். இதுல பிரச்சனை வந்து தங்களை டிஃபெண்ட் பண்ணி கொள்ள முடியாத சின்ன பசங்க. ஒரு பொண்ணுக்கு 14 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 17 வயசு. இந்த மாரி பெண்கள் கிட்ட அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம இவன் அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. மனைவிய விட்டு பிரிஞ்சு அவர் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே, நான் யோசிச்சது ஆன்மீகவாதிக்கு 7 பொண்டாட்டி எதுக்கு? நம்ம அத விட்டாலும், இத நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா, இதுல வந்து குழந்தைங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ரைட்? இப்போ இவர் மேல குற்றமே இல்ல அப்படின்னா, ஏன் இவரு ஓடணும்? போலீஸ் இவர தேடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? ஜான் ஜெபராஜ் மாதிரியான ஒரு ஆட்கள வளர்த்து விட்டது யார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமாக பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ். அவங்க தான் இதுல முக்கியமான குற்றவாளிகள் நான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு சர்ச்ல முழுக்க எல்லா சர்ச்லயும் பாடப்படுற பாட்டு யாருன்னா, இந்த ஆசாமி. இவர் பாடுற பாட்ட தான் இவருடைய பாட்டு. இவருக்கு பாடுற டேலண்ட்லாம் உண்டு. உண்மதான். நல்லா பாடுவாரு, நல்லா ஆடுவாரு. பெரும்பாலான பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல எவ்ரி சண்டே இவர் பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய கேரக்டர வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணாம அவர நம்ம உள்ள ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஜான் ஜெபராஜனுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆக்டிவிட்டி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அத யாருமே கண்டுக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் இவங்கலாம் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ விரும்பக்கூடிய ஆட்கள். சர்ச்ல போயிட்டு கடவுள வணங்குறோம் அப்படின்றதையும் தாண்டி, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி எப்படி மாறி போயிடுச்சுன்னா, ஒரு ஒரு கான்செர்ட் பார்க்கணும். ஒரு ஜாலியா ஒரு டான்ஸ் ஆடணும். ஒரு பாட்டு பாடணும். அந்த சாங் நல்லா பெப்பியா இருக்கணும். அதுக்கு நல்லா குத்தாட்டம் போடணும். அவ்வளோதான். இப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்ப ஜான் ஜெபராஜ் மாதிரியான ஆட்கள வளர விட்டது யாருன்னா, இந்த மாதிரி ஆட்கள். இவங்க இல்லாம அவரு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, எல்லா சண்டேயும் முக்கியமா இவர தான் பாடுவாங்க எல்லாரும். எனக்கு பிரச்சனையே அதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் லிட்டரேச்சர்ல திருவாசகம் படிச்சிருப்பீங்க. ரைட்? இப்ப திருவாசகம் நான் தமிழ்லயும் படிச்சிருக்கேன். ஆங்கிலத்தில ஜி.யு. போப் அவரு மொழிபெயர்த்திருப்பாரு. அதையும் நான் படிச்சிருக்கேன். ஒரு ஃபேமஸ் சேயிங் உண்டு. "திருவாசகத்துக்கு உருகார்,
"ஒரு வாசகத்துக்கும் ஊறுகார்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்ம. ஏன்னா, அத நீங்க படிச்சீங்கன்னா, அப்படியே உருகியிருப்பாங்க. அவங்க உருகுனது மட்டும் இல்லாம, நம்மள அப்படியே உருக்கி நம்மள பிழிஞ்சு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மொழி வளத்தோட கடவுள அப்படி பாடியிருப்பாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டு கோயில்கள்ல அந்த பாடல் பாடப்படுறது உண்டு. இப்போ நீங்க நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஆக்டர், டிவி ஆங்கர் அவர கூட்டு வந்து, நீங்க இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு எழுதுறீங்க. அவர் ஏற்கனவே தன்ன ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, 4த் ரேட்டா இருக்கும். ஒரு பக்கம் திருவாசகம், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுடைய அந்த கவித்துவம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒருவேள திருவாசகத்த பாடிட்டு இருந்த கோயில்கள்ல போயிட்டு, சிவகார்த்திகேயன நீங்க ஒரு பாட்டு எழுத சொல்றீங்க. சிவகார்த்திகேயன நீங்க ஒரு பாட்டு எழுத சொல்லி, அந்த பாட்ட கொண்டு வந்து நீங்க கோயில்ல பாடுனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அவர் எழுதின பாட்டு. "மக்கானே, கட வச்சானே, ஃபுல்லா டச் ஆனேன். இப்ப ஹை வோல்ட் ஸ்விட்ச் ஆனேன். ஜாலியா நீ வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான். டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான்." இது வந்து நம்ம சிவகார்த்திகேயனுடைய ஒரு ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ். ரைட். இப்போ இந்த நபர கூட்டு வந்து, நீங்க ஒரு பாட்டு எழுத வச்சு, அந்த பாட்ட கொண்டு போய் நீங்க கோயில்ல பாடுவீங்களா? நமக்கு தெரியும். இந்த நபர் அவருடைய தரம் அவ்வளோதான். இவரால இவ்வளவு தான் பண்ண முடியும். சிவகார்த்திகேயனால இவ்வளவு தான் பாட்டு எழுத முடியும். அவர் ஒரு பொழுதுபோக்காளர். அவ்வளோதான். அவர் ஒரு கவிஞரோ, ஒரு ஒரு இலக்கியம் படிச்சவரோ கிடையாது. ரைட். இப்போ தமிழ் கிறிஸ்டியன் சர்ச்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதே மாரி தான். கிளாசிக் ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு, இந்த மாரி ஃபேஷனபிளா ரொம்ப கலர்ஃபுல்லா ஜிகினாலாம் போட்டுட்டு, கீழ புகைலாம் போட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள தூக்கி வச்சு, அவங்களுடைய பாட்ட, இதெல்லாம் பாட்டுன்னு சொல்லி சர்ச்ல இன்னைக்கு பாடிட்டு இருக்காங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டிய பொறுத்தவரைக்கும், அமேசிங் கிரேஸ் அப்படின்னு ஒரு சாங் உண்டு. இவரு ஜான் நியூட்டன் எழுதின பாட்டு. அந்த பாட்டெல்லாம் நீங்க நீங்க எந்த மதத்த சேர்ந்தவரா இருந்தாலும் பரவால்ல. நீங்க கடவுளே இல்லன்னு சொன்னாலும், அந்த பாட்ட வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, அந்த பாட்டுல இருக்கிற லிரிக்ஸ் அத கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த மாதிரி யாருமே இப்போ எழுத முடியாது. ரைட். "I once was lost, but now am found. Was blind, but now I see." ஒரு காலத்துல கடவுளே இல்லன்னு சொல்லி, நான் ஒரு குருடனா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் இதெல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் தொலைஞ்சு போயிருந்தேன். ஆனா திருப்பி நான் காட் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, கடவுள்கிட்ட தன்னை முற்றிலுமாக ஒப்புக் குடுத்து, கடவுள் கால்ல விழுந்து எழுதின ஒரு பாட்டு அது. அந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ரெகார்ட்லெஸ் ஆஃப் யூர் ரிலிஜியன், இட் வில் கிராப் யூ பை யூர் த்ரோட். ரைட். அந்த மாரி பாட்டெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் உண்டு. "அபாய்ட் வித் மீ." இது காந்தியினுடைய ஃபேவரைட் சாங். காந்தி ஒரு ராமபக்தர். இது ஒரு கிறிஸ்தவ பாடல். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் கிளாசிக்ஸ். நீங்க எந்த மதத்த சேர்ந்தவராக இருந்தாலும், உங்க கூட அது கனெக்ட் பண்ணும். ரைட். இந்த பாட்டு வந்து நம்ம ரிபப்ளிக் டேல வந்து பாடிட்டு இருந்தாங்க. மோடிஜி வந்தாரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல. தூக்கி ஓரமா வச்சுட்டாரு. அபாய்ட் வித் மீலாம் நீங்க ஒவ்வொரு டைம் கேட்கும்போதும், நம்ம கண்ல கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் சாங். "அபாய்ட் வித் மீ, ஃபாஸ்ட் ஃபால்ஸ் த ஈவன்டைட். த டார்க்னஸ் டீப்பன்ஸ், லார்ட் வித் மீ அபாய்ட்." என் வாழ்க்கையில வந்து இருள் சூழ்ந்துட்டு இருக்கு கடவுளே! நீங்க என் கூட இருங்க. அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அடுத்து, "வென் அதர் ஹெல்பர்ஸ் ஃபெயில் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் ஃப்ளீ, ஹெல்ப் ஆஃப் த ஹெல்ப்லெஸ், ஓ அபாய்ட் வித் மீ." ஆதரவு இல்லாதவங்களுடைய ஆதரவே, நீங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப எமோஷனலான ஒரு சாங். ஐ அம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஸோ, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கிளாசிக்ஸ். அப்ப கிளாசிக்ஸ்னா என்னன்னா, தே ஆர் டைம் டெஸ்டட். இந்த பாட்டு எழுதுனதெல்லாம் இந்த பாட்டு எழுதிலாம் ஒரு 200 இயர்ஸ் இருக்கும். 200 இயர்ஸ், 300 இயர்ஸ் இருக்கும். இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் காலத்தால் அழியாத கிளாசிக்ஸ். ஸோ, அந்த மாரி பாடல்கள்லாம் இருக்கிற ஒரு சர்ச்ல, இவுங்க
கூட்டமா நின்னு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்ட வச்சு பாடிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்க கடவுள் மேல பக்தியில உங்களையே குடுத்து நீங்க நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க. இன்னொரு பக்கம் ராக் ஸ்டார் மாதிரி ஸ்டேஜ் போட்டு அங்க லைட்ஸ்லாம் போட்டு கீழ புகைய போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாரியான ஆட்கள். அத பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இப்ப குயிக்கா நம்ம ஒரு 5 விஷயம் பார்த்துரலாம். இந்த 5 விஷயம் யார்கிட்டலாம் இருக்கோ, நீங்க கண்ண மூடிக்கலாம். கண்ண மூடிக்கிட்டு இந்த 5 விஷயத்த யாரெல்லாம் செய்றாங்களோ, இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் யார்கிட்டலாம் இருக்கோ, அவங்கலாம் ஃப்ராட் என அறிக. அவ்வளோதான் சிம்பிள். நம்பர் 1 யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களோ, அவங்கலாம் ஃப்ராட் என அறிக. ஏன்னா, டான்ஸ் ஆடுறது அப்படின்றது ஆன்மீகத்தினுடைய வேலை இல்ல. முக்கியமா டான்ஸ் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு சென்சரி ஆக்டிவிட்டி. உங்களுடைய பிசிக்கல் சென்ஸ வந்து தூண்டி, உங்களுடைய உணர்ச்சிய வந்து ஒரு மாரி எக்ஸைட் பண்ணி, உங்கள ஒரு கிளுகிளுப்பு கண்டிஷனுக்கு உங்கள கொண்டு வந்து, உங்கள ஒரு பரவச நிலைக்கு கொண்டு வர்றது தான் டான்ஸினுடைய நோக்கம். இது உங்களை கடவுள் பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்ல காட் கிட்ட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரிய வைக்கிறதோ, கடவுள் பக்திய உங்களுக்கு அதிகரிக்கவோ இது செய்யாது. இதனுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில உங்கள ஒரு ஹை ஆக்கணும். அவ்வளோதான். உங்களுடைய ஆன்மீகத்திற்கு இது எந்த விதத்திலும் பயனளிக்காது. அப்போ யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களோ, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாராக இருந்தாலும் சரி, எந்த பாஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த குருவாக இருந்தாலும் சரி, நீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்டின்னா, ஸ்டே அவே ஃப்ரம் தெம். இப்போ ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க. அதனுடைய பர்ப்பஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். ஆண்கள கவர்றது. அவங்களுடைய உடலை காமிச்சு, அந்த அசைவின் மூலமாக ஆண்களுடைய செக்சுவல் அந்த டிசையர வந்து தூண்டுறது. இதான் ஒரு பெண் டான்ஸ் ஆடுனா அதனுடைய பர்ப்பஸ். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு சினிமால ஒரு ஆக்ட்ரஸ் டான்ஸ் ஆடுறாங்கன்னா, அதற்கான நோக்கம் என்னன்னா, ஆண்கள கவர்றது, ஆண்கள தூண்டுறது. இதே மாரி ஆண்களும் டான்ஸ் ஆடுவாங்க. அதனுடைய பர்ப்பஸ் என்னன்னா, உங்கள பொழுதுபோக்கு அந்த ஒரு கண்டிஷனுக்கு உங்கள கொண்டு வந்து, உங்கள ஒரு பரவச நிலைக்கு உங்கள கொண்டு வந்து, உங்களுடைய நிலையை உங்களுக்கு மறக்க செய்வது. ரைட்? இதுக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது ஆன்மீகமே கிடையாது ஃபர்ஸ்ட்டு. பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கும். "பை தர் ஃப்ரூட்ஸ் யூ வில் ரெகக்னைஸ் தெம்." ஒருத்தனுடைய டான்ஸும், பாட்டும் அவன் யாருன்னு நமக்கு காட்டாது. அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய ஃப்ரூட்ஸ், அவங்க லைஃப்ல அவங்க எப்படி வாழ்றாங்க? அவங்க எப்படி ஒழுக்கமா வாழ்றாங்க? அவங்க ஒரு மனைவி கூட வாழ்றாங்களா? அவங்க பொறுக்காம வாழ்றாங்களா? அவங்க சர்ச்சுக்கு வர்ற பெண்கள அவங்க எப்படி பார்க்குறாங்க? அவங்க யூஸ் பண்ற பொருளா அவங்கள பார்க்குறாங்களா? இல்ல அவங்கள ஒரு சிஸ்டரா பார்க்குறாங்களா? அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தவங்களுடைய கனி, அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ல அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்றத பொறுத்து தான், அவங்க யார் அப்படின்றத நம்ம அறிய முடியும். ரைட்? அவங்க டான்ஸ், அவங்க பாட்டுன்றது 2வது. அதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள். பாயிண்ட் நம்பர் 2 எந்த ஒரு போதகரோ, ஒரு சாமியாரோ, அவங்களுடைய பெர்சனல் தேவைக்காக உங்ககிட்ட காசு கேட்பாங்கல்ல. அவங்க ஆடம்பரமா வாழ்றதுக்கு உங்ககிட்ட காசு கேட்பாங்கல்ல. அவங்க ஃப்ராட் என அறிக. இப்போ நீங்க ஒரு சர்ச் நடத்துறீங்க, இல்ல ஒரு கோயில் கட்டுறீங்க, இல்ல ஒரு ஆசிரமம் பண்றீங்க அப்டின்னா, அத ரன் பண்றதுக்கான ஆப்பரேஷனல் காஸ்ட்ன்னு ஒண்ணு உண்டு. ஸோ, அதற்காக மக்கள் கிட்ட காசு வாங்குறது அது வேற. ரைட்? ஆனா, இவங்க ஆடம்பரமா வாழ்றதுக்கு, ஆடம்பரமா வாழ்றோம் அப்டின்றத ஓப்பனா வேற சொல்லிக்கிட்டு, மக்கள் கிட்ட நீ காசு குடு, காசு குடுன்னு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஃப்ராட்ஸ். ராஜஸ்தான்ல பீல் அப்டின்ற ஒரு ட்ரைபல் பீப்பிள் உண்டு. நீங்க இன்னைக்கும் அங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்டின்றது ரொம்ப பின்னோக்கி இருக்கு. இன்னைக்கும் அவங்க ஒரு தண்ணி ஒரு 2 குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடந்து போய் தான் அவங்க விமன் வந்து தண்ணிய வந்து கொண்டு வராங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு போர்வெல் கிடையாது. கவர்ன்மெண்ட் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதியும் கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து மலைவாழ் மக்கள். அவங்க ஸ்கூலுக்கு போணும்னா, இங்கருந்து இன்னொரு மலைய தாண்டி தான் போணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அந்த மக்களுடைய வாழ்க்கை மேல வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இப்ப அந்த மாரி ரொம்ப பின்தங்கிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க போயி அவங்களுக்கு போர்வெல் போட்டு குடுத்து, அவங்களுக்கு தண்ணி டேங்க்லாம் கட்டிக் குடுத்து, அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்டிக் குடுத்து, அவங்க தங்கி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் அதெல்லாம் கட்டிக் குடுத்து, அதுக்கு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சமூக தொண்டு பண்ணிட்டு இருக்கிற நெறைய கிறிஸ்டியன் சர்ச்சஸ் அண்ட் என்ஜிஓஸ் எனக்கு தெரியும். ஓகே. அவங்களுக்கு நானும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி
சமூக தொண்டு பண்றவங்க. கடவுளுடைய பெயர சொல்லி மக்களுக்கு சமூக தொண்டு பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்காக நீங்க கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணலாம். நீங்க அள்ளி, அள்ளி குடுக்கலாம் இவங்களுக்கு. ஏன்னா, இவர்கள் மூலமாக ஏழை மக்கள் வாழ்றாங்க. ரைட்? நம்ம போய் அவங்கள பார்க்கலன்னா, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. அவங்கள கவனிக்கிறதுக்கோ, அவங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கிடையாது. பட் அதுக்கு நெறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பணத்த அள்ளி, அள்ளி குடுக்கலாம். அவங்களுக்கு நம்ம குடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதே நேரம் நெறைய கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒருத்தர காட்டுறேன். இந்த ஆள் பேர் வந்து பாலசேகர். இந்த பாலசேகர் ஒரு விஷயம் பேசினாரு. அத பார்த்துட்டு வந்துருங்க. நான் தங்கியிருக்கிற வீடு 1,50,00,000. எனக்கு இருக்கிற காரே கோடி. இந்த வாரத்துல கூட சென்னையில ஒரு 5 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். சீக்கிரமா வாங்க போறேன் நான். இந்த ஆசாமி தன்னை ஒரு பாஸ்டராக அழைத்துக் கொள்கிறார். ஆனா வீடு எவ்வளோ 1,50,00,000, கார் 1,00,00,000, 5,00,00,000க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. யார் காசுல? அதான் விஷயம். நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க வாழ்க்கையில மேல வரீங்க. நீங்க 1,50,00,000 என்ன? 10,00,00,000க்கே நீங்க வீடு கட்டலாம். 5,00,00,000க்கு நீங்க கார் வாங்கிக்கலாம். நோபடி கேர்ஸ். ஆனா, இந்த காசு எங்கருந்து வருது தெரியுமா? இவர் நடத்துற சர்ச்ல 5ம் 10மாக காணிக்கை போடுற ஏழை மக்கள். ரைட்? அவங்க கிட்ட காசு வாங்கி இவரு சொல்றாரு. அவங்க கிட்டயே பேசுறாரு. வீடு 1,50,00,000, கார் 1,00,00,000. நான் கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத அந்த மக்கள் கிட்டயே சொல்றாரு. அந்த மக்களும் கை தட்டுறாங்க. இவர் இன்னொன்னு சொல்றாரு. பாருங்க, ஏழைக்கு கொடுக்கிறது வேற, இறைவனுக்கு கொடுக்கிறது வேற. தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் தேவனுக்கு கொடுப்பதும் ஒண்ணு கிடையாது. அங்க ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வந்துகிட்டு இருக்காரு. அவர் கொடுப்போம். நான் சொல்றேன் கொடுங்க. ஆனா அது ஊழியருக்கு கொடுத்ததா கணக்குல வராது. அது ஒரு ஏழைக்கு கொடுத்ததா தான் கணக்குல வரும். ஆனா நீங்க எனக்கு கொடுக்கிறது, தேவனுக்கு கொடுக்கிறது, நான் இந்த வார்த்தையை கனம் பண்ணி, இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி நான் ஏழைகள் இருக்காங்க. நீங்க ஏழைகளுக்கு காசு போட்டீங்க அப்படின்னா, அது கடவுளுக்கு போட்டதாக அர்த்தமாகாது. அவங்களுக்கு போடுங்க. ஆனா அது கடவுளை போய் சேராது. நீங்க எனக்கு போடணும் காசு. யாருக்கு? இவருக்கு. பட் நம்ம படிச்சிருப்போம். ஏழைகளுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணா, அது கடவுளுக்கே பண்ண மாதிரி. அப்படின்றது தான் உண்ம. இவங்க சொல்றாங்க, "நீங்க ஏழைகளுக்கு பண்றது, அது தனியா வச்சுக்கோங்க. எனக்கு காசு குடுங்க. ஏன்னா, நான் கடவுளுக்காக நான் சேவை பண்றேன். உங்கள் சார்பாக நான் கடவுள்கிட்ட நான் பிரேயர் பண்றேன். எனக்கு காசு குடுங்க." அப்படின்னு சொல்லி, கடவுள காமிச்சு மக்கள் கிட்ட அப்படியே உரியிறாங்க. "குடு, குடு, இன்னும் குடு, இன்னும் குடுன்னு" சொல்லி மக்கள உறிஞ்சு சாப்பிடுற அட்டை பூச்சிகள் இவங்க எல்லாம். இந்த மாரியான ஆட்கள பத்தி பைபிள்ல ஒரு அழகான ஒரு வேர்ஸ் ஒண்ணு உண்டு. நான் அத படிக்கிறேன். "இமேஜினிங் தட் காட்லினஸ் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் கெயின்." இவங்கலாம் யாருன்னா, கடவுள் பக்தியவே வந்து ஒரு பிசினஸ் மாரி மாத்திட்டாங்க. இவங்களுடைய பெர்சனல் கெயின்க்காக, இவங்களுடைய பினான்சியல் கெயின்க்காக கடவுள இவங்க பயன்படுத்துறாங்க. கடவுள் நம்பிக்கைய இவங்க யூஸ் பண்றதே எதுக்குன்னா, மக்கள் கிட்ட இருந்து காச புடுங்குறதுக்காக. அடுத்தவங்க சொல்றாங்க, "பட் காட்லினஸ் வித் கன்டென்ட்மென்ட் இஸ் கிரேட் கெயின்." வாட் இஸ் கன்டென்ட்மென்ட்? போதும் அப்படின்ற அந்த மனசு. ஆடம்பரமா வாழ்ற அந்த வாழ்க்கை இல்லாம, எனக்கு போதும் அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் லைஃப். "ஃபார் வி பிராட் நத்திங் இன்டோ த வேர்ல்ட் அண்ட் வி கேனாட் டேக் எனிதிங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட்." உலகத்துக்கு வரும்போது நம்ம ஒண்ணும் கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு போறதும் கிடையாது. பட் இஃப் வி ஹேவ் ஃபுட் அண்ட் குளோத்திங், வித் தீஸ் வி வில் பி கன்டென்ட். சாப்பிடுறதுக்கு சாப்பாடும், நம்ம போட்டுக்கிறதுக்கு கிளாத்தும் இருந்தா போதும் அப்படின்னு வாழுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த ஆட்கள், நாங்க பிரீச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 1,50,00,000க்கு வீடு வச்சிருக்கேன். எனக்கு இன்னும் காசு குடு அப்படின்னு சொல்லி கடவுள் நம்பிக்கைய இவங்க அவங்களுடைய பெர்சனல் வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க. அப்போ இவங்கெல்லாம் மோசமானவர்கள். இவங்கெல்லாம் ஃப்ராட்ஸ். ஸ்டே அவே ஃப்ரம் தெம். பாயிண்ட் நம்பர் 3, யாரெல்லாம் லக்ஸுரி லைஃப்க்கு நேராக மக்கள லீட் பண்றாங்களோ, அவங்கெல்லாம் ஃப்ராட். நீ இன்னும் பணக்காரனா வாழணும். காட் கிட்ட இன்னும் நெறைய காசு கேளு. இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, நீ கடவுளுக்கு காணிக்கை போட்டனா, நீ வந்து பணக்காரனா மாறுவ அப்படின்னு சொல்லி, ஒண்ணு போட்டு, ஒண்ணு எடுக்கிறது. அந்த மாரி மக்கள வந்து ஒரு மக்களுடைய பிஹேவியர வந்து ஒரு கிரீடி பிஹேவியரா மாத்தி விடுற வேலைய இவங்க பண்ணுவாங்க. இதனுடைய அல்டிமேட் நோக்கம் என்னன்னா, பணம், 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 பணம் அதையே பேசி, அதன் மூலமாக இவங்களுக்கு அதுல ஒரு ஆதாயம் இருக்கும். அந்த மாரி ஆட்கள் கிட்ட இருந்து ஸ்டே அவே. பாயிண்ட் நம்பர் 4, யாரெல்லாம் எதிர்காலத்த நான் பிரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களோ, நீங்க நீங்க வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம்.
அவங்க கண்டிப்பா ஃப்ராட்ஸ். இதே ஜான் ஜெபராஜ் இந்த மாரி உங்க எதிர்காலத்த நான் பிரெடிக்ட் பண்றேன். உங்க வாழ்க்கை இனிமே சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய கடந்த காலத்த பத்தி இவரு பேசுறாரு. உங்க லைஃப்ப நான் பிரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்ல யாராவது எம்ன்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற மாரி யாருக்காவது பேர் இருக்கான்னு கேட்கிறாரு. என்னவா? எம். எம் அப்படின்ற பெயர்ல, எம்ன்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற பெயர் எல்லா ஃபேமிலிலயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ரைட்? இவரு கெஸ் பண்ணாரா? இல்ல ஆள் செட் பண்ணி கூட்டு வந்தாரான்னு தெரியாது. ஆனா, இந்த மாரி நான் வந்து எதிர்காலத்த பிரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அவங்க உடனே மோகன் அப்படின்றாங்க. இவரு அப்படியே இவரு ஏதோ பெருசா சாதிச்ச மாரி அப்படியே பந்தா பண்ணிட்டு மேல ஏறுறாரு. உங்க கூட பிறந்தவங்க யாராவது இறந்து போனாங்களா? எப்போ? 2 இயர்ஸ். பிரதரா? ஆ? எல்டர் பிரதர். ஐ நோ. ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறார். உங்க வீட்ல எம்னு தொடங்குற பேர் யாராவது இருக்காங்களா? எனிபடி ஸ்டார்ட்ஸ் இன் எம்? உங்க பிரதர் பேரு? மோகன். எதிர்காலத்தை பிரெடிக்ட் பண்ற பவர் வந்து ஒன்லி காட் ஹேஸ். ரைட்? கடவுளுக்கான ஒரு குணம் அது வந்து. அப்ப நான் உன்னுடைய ஃபியூச்சர நான் பிரெடிக்ட் பண்றேன். அதற்கு ஒரு எவிடன்ஸாக உன்னுடைய கடந்த காலத்த பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி வேலைகள் பண்ற எல்லாருமே ஃப்ராட்ஸ். எதிர்காலத்த பிரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு விஷயம் பேசுறதன் மூலமாக கடவுளுடைய பொசிஷன நீங்க எடுக்குறீங்க. ஓகே. பட் அது சாத்தியமும் கிடையாது. ரைட்? அது ஒன்லி காட் கேன் டூ. அப்போ உங்களுடைய எதிர்காலத்த நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு, இந்த மாரி குரல் வித்த காட்டுறவங்கலாம் ஃப்ராட் என அறிக. கடைசியா ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 5. யாரெல்லாம் கடவுள்கிட்ட நான் நேரடியா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, கண்டிப்பா அவன் ஃப்ராட். ஏன்னா நெறைய பேர் இப்ப சொல்லுவாங்கல்ல, நான் காட் கிட்ட போய் நான் பேசினேன். அவரு என் முன்னால தோன்றுனாரு. நாங்க நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம். நீ ஒரு டிவி சேனல் ஆரம்பின்னு சொன்னாரு. ஏதோ கடவுள் வந்து இவங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாரி, இவங்க இங்கருந்து ஹெவனுக்கு போவாங்க. அங்கருந்து கீழ வருவாங்க. காட் அவங்க கிட்ட பேசுவாரு. காடும் அவங்களும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இந்த மாரி கதைகள்லாம் இவங்க அவுத்து விடுவாங்க. இவங்கலாம் கண்டிப்பா ஃப்ராட்ஸ். இப்ப எப்படி ஆயி போச்சுன்னா, இதுக்கு ஒரு பேரு உண்டு. த கல்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபர சுற்றி ஒரு கல்ட் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அவர் யாரு? அவரு எப்படி? அவருடைய பெர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? அவருடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி கவலையே படாம, அவருடைய கரிஸ்மா, அவரு எவ்வளோ அழகா பாடுறாரு? அவரு எவ்வளோ அழகா ஆடுறாரு? அவரு எப்படி ஸ்டேஜ்ல நின்னு குதிக்கிறாரு? அப்படின்னு சொல்லி இத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு மக்கள வந்து வசியம் பண்ற மாரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணாருன்னா, அவர் பின்னாலேயே ஆட்டு மந்த மாரி மக்கள் போயிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லா மதத்திலயும் உண்டு. அதுக்கு நித்யானந்தா ஒரு எக்ஸாம்பிள். அந்த ஆளு இங்க இருந்து எஸ்கேப் ஆயி பொலிவியா போயாச்சு. பொலிவியா எங்க இருக்கு? லாட்டின் அமெரிக்கா. மக்கள ஏமாத்தி, இங்க இருந்து இல்லீகலா வந்து எஸ்கேப் ஆயி அங்க போய் உட்கார்ந்துட்டு, இப்ப அவர் மேல ஒரு கேஸ் வந்திருக்கு. பொலிவியால அங்க உள்ள மக்களுடைய லேண்ட வந்து இவரு திருட முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்லி இப்ப அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இப்போ. இப்போ ஒரு 3 டேஸ் பேக். இது வந்து எல்லா மதத்திலயும் உண்டு. இந்த மாரி ஃப்ராட்ஸ். அப்போ ஒரு கல்ட்ட வந்து இவங்க ஃபார்ம் பண்றாங்க. மக்கள் இன்னைக்கும் நித்யானந்தா மாரியான ஆட்களை இவர் இருக்கார்ல ஜான் ஜெபராஜ். இந்த மாரி ஆட்கள வந்து மக்கள் இன்னும் நம்புறாங்க. ஏன்னா, இது ஒரு கல்ட் மாரி இப்ப ஃபார்ம் ஆயிருச்சு. மதம் என்பது ஒரு கடவுள் கூட நம்ம இணைஞ்சு போற ஒரு ஜர்னி அப்படின்றதையும் தாண்டி, இது இப்போ ஒரு கல்ட்டா மாறிருச்சு. அதான் பிரச்சனையே. அப்ப மக்கள் இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாரி ஒரு கரிஸ்மேட்டிக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆக்ஷன பாருங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயமே போதும். அவங்க ஃபேக்கா, உண்மையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் போதும்னு நான் நெனைக்கிறேன். மக்களும் இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு செலிபிரிட்டி கல்ச்சர். அந்த மாரி ஒருத்தர் வந்து நமக்கு ஷோ காமிச்சாருன்னா, அப்படியே பின்னாலே போயிடுறாங்க. அப்ப இந்த மாரி பிளைண்டா நம்ம ஒருத்தர ஃபாலோ பண்ணும்போது தான், அவருக்கு ஒரு ஒரு பவர் அங்க வருது. அவர் என்ன பண்றாரு, நம்ம யாருமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சுட்டு, சின்ன குழந்தை மேல போய் கை வைக்கிறாரு. அபியூஸ் பண்றாரு. அவருக்கு நீங்க பிளைண்டா நீங்க அவர ஃபாலோ பண்றீங்க. அவருக்கு கடவுள் மாரியான ஒரு பவர வந்து நீங்க அவருக்கு கையில குடுக்கும்போது, அவர் நெனச்சுக்கிறாரு, என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, அவருக்கு கொடுக்கப்பட்ட பவர வந்து அவர் அபியூஸ் பண்றாரு. அப்போ இவங்கலாம் கடவுள நம்புறவங்க கிடையாது. கடவுள ஃபாலோ பண்றவங்க கிடையாது. இவங்க கடவுள் நம்பிக்கைய ஒரு ஒரு ஷோ மாரி காமிச்சு, அதன் மூலமாக உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கிற ஒரு கூட்டம். ஸோ ஜான் ஜெபராஜினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த மாரி ஆட்கள்லாம் திருப்பி உள்ள போனாங்கன்னா வெளிய வரவே கூடாது. லைஃப் லாங்கா உள்ளயே இருக்கணும். ஏன்னா போக்சோ அப்படின்றது சின்ன குழந்தைங்க. டிஃபென்ஸ்லெஸ். அவங்க மேல கை வைக்கிற எவரையும்
நம்ம சும்மா விடக்கூடாது. மக்கள்லாம் இப்போ ஒன்று திரண்டு பேசணும். இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க ஊர்ல இப்போ. அவங்க எல்லாரையும் நம்ம அடையாளம் கண்டு, அவங்கள நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த மாரி ஆட்களை மக்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றது தான் கைண்ட் ரெக்வெஸ்ட். தேங்க் யூ.